சரி, ஓகே, பார்க்கலாமா? பாலிட்டி நிறைவு பகுதி, சரிங்களா? இன்னையோட சரி, அவ்வளவுதான். சரி, தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா, நீங்க ஓனாங்கிறது ஆக்சுவலி இன்னைக்கு பாக்குற டாபிக்ஸே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து படிக்கிற மாதிரி தான், சரிங்களா? அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலெக்ட் பண்றது தேடுறது. அது போக முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பார்த்து, சரிங்களா? இதுவரை நம்ம பார்த்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். எந்த கான்செப்ட் கீழே வருது, எந்த பார்ட் கீழே வருது, அது மூலமா என்ன கொண்டு வந்தாங்க, என்ன ஆர்டிகல் கொண்டு வந்தாங்க, அது மூலமா என்ன ஆர்டிகல் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஆச்சு, என்ன ஆக்ட் பாஸ் ஆச்சுங்கிறதுலாம் தெரியும், சரியா? இதை தாண்டி ஒரு சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். மெயினா வந்து 42 உட்காந்து டைம் எடுத்து ஃபுல்லா படிச்சிருங்க. 42 கீழே என்னென்ன கொண்டு வந்தாங்க, 44 கீழே என்னென்ன கொண்டு வந்தாங்க, இது ரெண்டும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் மறக்கணும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி பத்தி படிச்சு, அதை பத்தி எப்பயுமே இது பண்ணிருக்கோம். இப்போ லாஸ்டா வந்துட்டு லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, என்ன கான்செப்ட் ரிலேட்டடா கொண்டு வந்தாங்க, ரீசன் அமெண்ட்மெண்ட் என்னவோ அதை பார்த்துருங்க. அந்த அமெண்ட்மெண்டோட சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், சரியா? இதை மட்டும் நீங்க ஓன தனியா பார்க்குற மாதிரி இருக்கும். கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் நடத்தும். இதெல்லாம் கான்ஸ்டியூஷன், இது நான் கான்ஸ்டியூஷன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ், சரிங்களா? அதுக்கு மேல வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சாலே மேபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் கவர்னர் அப்படின்னாலும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான், சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சரிங்களா? அது போக கீழே வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட், மேல ஹைகோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ், இது எல்லாமே வந்து நமக்கு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறப்போ அதை வச்சு நீங்க மேக் ஓவர் பண்ற மாதிரி தான், சரியா? இதெல்லாம் மட்டும் தெளிவா பார்த்துக்கணும். மற்றபடி வேற எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம். பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன கான்செப்ட்ல இருந்து பெரிய கொஸ்டின்ஸ் வர்றது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்துருக்கிறதா, சரிங்களா? மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்ட் 6க்குள்ள மேஜர் கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட், கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட், ஆர்டிகல் ரிலேட்டட். அதை விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பொறுக்கணும்னா தனிப்பட்ட முன்னே எலெக்ஷன் கமிஷனை பத்தி, ரூரல் கவர்மெண்ட்டை பத்தி, சரிங்களா? அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடியில இருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான கொஸ்டின்ஸா வரும். ரொம்ப வெளியில இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பான். பட் அது சம்பந்தமா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு மனித உரிமை ஆணையம்னா லோயர் கிளாஸ்ல இருக்கு, சரிங்களா? உமன் வெல்ஃபேர்னா நமக்கு லோயர் கிளாஸ் புக்ல இருக்கு, சரிங்களா? உமன் வெல்ஃபேருக்கு இன்னைக்கு நான் வந்துட்டு தமிழ் நோட்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, எந்த டேர்ம் நான் சொல்லிடுறேன், அதை ஜஸ்ட் சும்மா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். அதை நீங்க மறுபடியும் உட்காந்து ரீட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுல இருந்து பெருசா கொஸ்டின்ஸ் வந்து வர கிடையாது, சரியா? அது என்ன மேக்ஸிமம் கேள்வினா உமன்ஸ் சம்பந்தப்பட்ட தினங்கள் ஏதாவது கொண்டாடுறாங்களா, இல்ல அவங்களுக்குன்னு வந்துட்டு இப்ப எப்படி சொல்றது, ஒரு அவசர அழைப்பு எண் இருக்கும், சரிங்களா? வேற ஏதாவது சட்டங்கள் இருக்கும், செயலிகள் ஏதாவது ஆப் ஏதாவது உருவாக்கிட்டாங்க, இந்த சம்பந்தப்பட்டதை வந்து பார்க்கணும், சரிங்களா? தட்ஸ் ஆல், சரியா? ரொம்ப இதாக தான் இருக்கும். கிளாஸ் இன்னைக்கு முன்னாடி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் சீக்கிரமா, சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ மனித உரிமைகள். ஸோ மனித உரிமைகள் அப்படிங்கிறப்போ முதல்ல உலகளாவிய மனித உரிமைகள் பத்தி பார்த்தோம். வேர்ல்டுல முத இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆக்ட், ஓகேங்களா? அது சம்பந்தப்பட்ட வரையறைகள் வேற என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸோ த மேக்னா கட் ஆஃப் 1215 எங்க கொண்டு வந்தாங்கன்னா இங்கிலாந்துல கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து ரிட்டன் ஸ்டேட்மெண்டா நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் முத கொடுத்தது யாருன்னா யூஎஸ்ஏ அவர்கள். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பத்தின லாங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாருன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன்ல இந்தியா தான், சரிங்களா? பட் அது என்னன்னா நமக்கு ஹியூமன் ரைட்ஸா இருக்காது, நமக்கு வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கும், சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நத்திங் பட் த ஹியூமன் ரைட்ஸ், சரிங்களா? பிகாஸ் ஆஃப் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்ல எப்படி ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், பார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கான்ஸ்டியூஷன் தான், சரிங்களா? அந்த கான்ஸ்டியூஷன் கீழேயும் ஆர்டிகல்ஸ் இருக்கு, சப்டைட்டில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதே மாதிரி வேர்ல்ட் லெவல்ல நமக்கு வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ்னா இந்தியா லெவல் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சரிங்களா? ஸோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து இங்கிலாந்துல இருந்தா அதிகம்
வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்கிலாந்து. சோ நம்மளுடைய மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் யார் வெளியிட்டார்? யார் வெளியிட்டிருக்கோம்? உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் யுஎன். ஃபுல்லா சொன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? சோ மனித உரிமைகள் தொடர்பான அறிக்கைகள் சோ யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தோம்னா யுஎன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஐக்கிய நாடுகள் சபை. இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு? கேட்கல. 1945. இந்த மாசம் ஏப்ரல். நீங்க சரி, ஏப்ரல் என்ன தேதி? அக்டோபர் என்ன தேதி? அக்டோபர், ஏப்ரல் தேதி தெரியும். அக்டோபர் 24. சரிங்களா? ஓகே. சோ இவங்களுடைய விஷயம் என்ன? இவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க? சோ டு ப்ரொவைட் ஹியூமன் நீட்ஸ், மனிதனுடைய தேவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஓகே. இந்த யுஎன்ஓடைய தீம் என்ன? இவங்களுடைய தீம், கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ். ஓகே. சோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்ம எப்படி இந்தியாவுடைய அரசியல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்றோமோ அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் உடைய அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா யூடிஹெச்ஆர் அப்படின்னு. யூடிஹெச்ஆர் உடைய டெஃபினிஷன் என்னவா இருக்கும்? சோ இந்த உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கைய உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ் உடைய பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார், அதிபர் ஒருத்தர். சோ அவருடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். சோ இந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய மனைவியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட். சோ இந்த எலினார் ரூஸ்வெல்ட் அவர்கள் தான் வந்துட்டு நமக்கு இந்த யூடிஹெச்ஆர் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கைய வெளியிடுறாங்க. எப்ப வந்து யூஎன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10. ஸோ அன்னைக்குதான் வந்துட்டு இன்னைக்கு இந்த யூடிஹெச்ஆர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த யூடிஹெச்ஆர் அக்செப்ட் பண்ணப்படுற இந்த தினத்தை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? ஹியூமன் ரைட்ஸ் டே. ஓகே. இதுவரை
இந்த யூடிஹெச்ஆர்ல குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை எத்தனை நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 185 countries. ஸோ அதுக்கப்புறம் 500க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த யூடிஹெச்ஆர் உடைய அனதர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன். சென்ட்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் தான் யூடிஹெச்ஆர் உடைய இன்னொரு நேம். ஓகே, எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு பிரியாம்பிள் இருக்கா, அதே மாதிரியே யூடிஹெச்ஆருக்கும் பிரியாம்பிள் இருக்கு. ஸோ இந்த யூடிஹெச்ஆர் உடைய பிரியாம்பிள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் என்ன சொல்லும்? இந்தியாவுடைய முகவுரை இருக்கு இல்லையா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள், அது என்ன சொல்லும்? அடுத்த பக்கத்தை திருப்பு, அடுத்தடுத்த ஆர்டிகல் படிச்சுட்டே வா அப்படின்னு. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? We the people are. In preamble objective என்ன? எத்தனை மொத்தம் 9 இருக்கா? சோ அதே மாதிரி நமக்கு யூடிஹெச்ஆர் உடைய பிரியாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நமக்கு சொல்லுவோம். பட் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மாடர்ன் வேர்ல்டு, சரிங்களா? மாடர்ன் வேர்ல்டுல இது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சட்டங்கள் போடப்பட்டிருந்தது, திட்டங்கள் இருந்தது, யார் இந்த யூடிஹெச்ஆரை உருவாக்குனாங்க. பட் இதுவே ஏன்ஷியன் டைம்ல நமக்கு மனித உரிமைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்ஷியன் டைம்ல சைரஸ் சிலிண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா கண்டிப்பா இது தெரியும், சரிங்களா? சோ நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டர்ல கொடுத்திருப்பான், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். உலகத்திலேயே நமக்கு முதல்ல மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது அசோகருக்கு முன்னாடியே தெரியப்படுத்துறது இந்த சைரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் டைப்பா இருக்கக்கூடிய ஒரு ராக்ல நமக்கு வந்துட்டு களிமண்ணால, டெரகோட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி களிமண்ணால பூசப்பட்ட ஒரு பூச்சு மேல ஒரு சில விஷயங்களை இன்ஸ்கிரிப்ஷனா எழுதியிருப்பாங்க, சரிங்களா? இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல எழுதப்பட்ட முதல் 4 வார்த்தைகளும் இந்த சைரஸ் சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யுஎன்ஓவால அக்செப்ட் பண்ணிக்கப்பட்ட யூடிஹெச்ஆர்ல முதல் 4 பாயிண்டா இருக்கு, சரிங்களா? சோ இந்த 4 பாயிண்ட தான், அதாவது மாடர்ன் வேர்ல்டுல நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் இப்படிதான் தேவைப்படும் அப்படின்னு நம்ம வகுத்து வச்சத ஏன்ஷியன்லயே சைரஸ் அவர்கள் அவருடைய சிலிண்டர்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. யூடிஹெச்ஆர்ல இருக்க முதல் 4 பாயிண்ட்டும் சைரஸ் சிலிண்டர்ல இருக்க முதல் 4 பாயிண்ட்டும் ஈவனா இருக்கும், ஒரே மாதிரி, சரிங்களா? அப்ப இந்த சைரஸ் சிலிண்டர் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா 539 BC. சோ இந்த சைரஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா the first king of ancient Persia, பாரசீகத்துடைய முதல் பண்டைய அரசர். ஓகே, இந்த சைரஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா கியூனிஃபார்ம் மெத்தட். கியூனிஃபார்ம் மெத்தட், இந்த சைரஸ் சிலிண்டர் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து கியூனிஃபார்ம் மெத்தட். இந்த வார்த்தை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? கியூனிஃபார்ம்னா என்ன? அதாவது சைரஸ் சிலிண்டர்ல ஸ்கிரிப்டோட பேரு கியூனிஃபார்ம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கியூனிஃபார்ம்ங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டு. அதுல எதை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? வணிகம். எஸ்பெஷலா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு வணிகத்தை ஒரு கிங் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. மெலுஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அப்படின்னா என்ன? சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ட்ரேடு நடந்த ஒரு சிறப்பான இடம் தான் மெலுஹா அப்படிங்கிறது. அக்காடியா மன்னன் நாரம் சிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு மெலுகாங்கிற பகுதிக்கு வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிட்டு போனதா இருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கிறது தான் யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால நம்ம ரோமன்ஸ் கூட எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவோம். சேம் இங்க அப்படியே கொஞ்சம் அந்த விஷயம் மாறும். ஏன்னா அங்க இன்ஸ்கிரிப்ஷன், இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ங்கிறது ரிட்டன் ஸ்கிரிப்ட். சரிங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்காடியன் லாங்குவேஜ். சைரஸ் சிலிண்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய லாங்குவேஜ் அக்காடியன் லாங்குவேஜ். ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து ஒரே மாதிரி யூடிஹெச்ஆர்லயும் சைரஸ் சிலிண்டர்லயும். ஓகே. சோ யூஎன்ஓடைய அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை? நமக்கு அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை? 22. சரியா? யூஎன்ஓடைய அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா டோட்டலா 6 லாங்குவேஜ். அது என்னன்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பட் டோட்டலா 6 லாங்குவேஜ். இந்த 6 லாங்குவேஜ்லயுமே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. எதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா சைரஸ் சிலிண்டர் நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து நமக்கு கொடுக்கப்படுது? எதை பொறுத்து ஹியூமன் ரைட்ஸ் வழங்கப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிக்னிட்டி, செகண்ட் ஜஸ்டிஸ், தேர்டு ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த மூணை பொறுத்து தான் நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது. Next, basic structure of human rights. So basic structure of human rights அப்படின்னு பார்த்தோம்னா, first one inherent, இயல்பானது. Second one fundamental, அடிப்படையானது. Next, inalienable, மாற்ற முடியாத. Next, indivisible, பிரிக்க முடியாதது. Next, universal, உலகளாவியவை. Next,
இன்டர்டிபெண்ட், சார்புடையது. சோ இதை பொறுத்துதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஹியூமன் ரைட்ஸ். Which was the backbone of the Indus economy? Indus economy உடைய backbone இது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதுகெலும்பாக, பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. என்னப்பா? ஃபார்மிங். ஓ, அக்ரிகல்ச்சர். Harappan weapons were made stone, bronze, copper, all of the above. Copper, stone. வேற பிரான்ஸ் வராதா? எவ்வளவு நம்பிக்கையோட சொல்றீங்கன்னு தெரியுது உண்மையிலேயே. ஆல் ஆஃப் தி அபோவ். சரியா? எல்லாத்துலயுமே வரும். பட் இதுல சப்போஸ் இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஆல் ஆஃப் தி அபோவ் இல்லாம அந்த இடத்துல ரோரிசெட்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, டைரக்டா ரோரிசெட் போயிடும். சரியா? ரோரிசெட் எங்க கிடைச்சது? இந்த சாலி சொல்யூஷன். ரோரி அப்படிங்கிற பகுதி தான். அந்த ரோரிசெட் பேரே ரோரிங்கிற பகுதி தான். எங்க இருக்குதுன்னா பாகிஸ்தான்ல. சரியா? which was the biggest building in Mohenjo-daro? சரியா? மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய கட்டிடம். கிரேட் பாத், ஹால், கிரானரி, நன் ஆஃப் தி அபோவ். வேற கிரேட் பாத், நன் ஆஃப் தி அபோவ் இல்லையா? கிரானரி தான். சரியா? பில்டிங்னு அவங்க கேட்பான். ஸோ டைரக்டா நம்ம கிரானரி போயிடும். ஓகே. வேர்ல்டு பிரைலி டே எப்ப? ஜனவரி then 2 4 4 January 4. க்ளூவை பத்தி யோசிக்காம டக்குன்னு உடனே பதில் சொல்லணும். சரியா? வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. இந்த குருவி கதை பத்தி யாராவது மைண்டுக்குள்ள வச்சு மண்டே உடச்சுக்கோங்க. மார்ச் 25 அவுட்டு. இப்ப அவுட்னு அடுத்து 23 போவீங்களா? 24. யாரு கபடி சாம்பியன்? ரசிகர். 2025 which team won the World Cup of Kabaddi? இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, மலேசியா. இந்தியா 2025ல கபடி சாம்பியன். அந்தூரியம் ஃப்ளவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுடைய எந்த ஸ்டேட்ல இருந்து அந்தூரியம் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது? அந்தூரியம் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இந்தியாவுடைய எந்த ஸ்டேட்? அஸ்ஸாம், ராஜஸ்தான், கர்நாடகா, மிசோரம். கர்நாடகா. வேற மிசோரம். அந்தூரியம் ஃப்ளவர்ஸ் மிசோரம். சரியா? சரி, ஓகே. ஸோ மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்க்கலாம். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 5 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 5 டைப்ஸ் இருக்கு. நமக்கு யூடிஹெச்ஆர்ல மொத்தம் எத்தனை ஆர்டிகல் இருக்குன்னா 30 ஆர்டிகல் இருக்கு. சரியா? மறந்துடாதீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். மொத்தம் 30 ஆர்டிகல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் சிவில் ரைட்ஸ், வாழ்வியல் உரிமை. செகண்ட் ஒன்
பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியல் உரிமை. தேர்ட் ஒன் சோஷியல் ரைட்ஸ், சமூக உரிமை. ஃபோர்த் ஒன் எக்கனாமிக் ரைட்ஸ், பொருளாதார உரிமை. நெக்ஸ்ட் கல்ச்சரல் ரைட்ஸ், கலாச்சார உரிமை. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் உடைய ரைட்ஸ். ஸோ இப்போ வரை நம்ம பார்த்தது இல்லைன்னு பார்த்தோம்னா உலகளாவிய ஹியூமன் ரைட்ஸ் பத்தின விஷயம், சரிங்களா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் நம்ம கொடுக்கறது யாருன்னா யூஎன். அப்போ யூஎன்ஓ முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணும், நமக்கு யூடிஹெச்ஆர் எப்போ கிடைச்சதுன்னா அதாவது ஹியூமன் ரைட்ஸ், அதாவது யூஎன்ஓல அதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, யூடிஹெச்ஆர் நமக்கு கொடுத்தது யாரு, அது தொடர்பான சட்டங்கள் என்னன்னா, மனித உரிமையோட இயல்பு டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சப்போ ரொம்ப எலாபரேட்டெல்லாம் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஸ்டின்ஸ் ஏரியா இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, இதை தாண்டி போகணும், சரியா? ஸோ அதுக்கு அடுத்து இனி இந்தியால ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா யாருக்காவது? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்பப்பா? 12 அக்டோபர் 1993, சரிங்களா? அக்டோபர் 12, 1993 இதுலதான் உருவாக்கப்பட்டுச்சு, சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன் சேர் பர்சன் பிளஸ் அதர் பர்சன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அதர் பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் சேர் பர்சன். சேர் பர்சனா யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் தான் சேர் பர்சனா இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அதர் பர்சன் பாக்குறப்போ ஒன் மெம்பர். ஸோ இந்த ஒன் மெம்பர் யாருன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், பிரசன்ன ஜட்ஜா இருக்கிறவர் அவர் இருப்பார். நெக்ஸ்ட் அதர் ஒன் மெம்பர் ஹை கோர்ட் ஜட்ஜ். ஸோ இதுக்கு அடுத்து டூ மெம்பர். ஸோ இந்த டூ மெம்பர் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு மனித உரிமைகள் சார்ந்த அறிவுடையவர். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பர்சன் சொல்லுங்க, மனித உரிமைகள் சார்ந்த நாலேஜ் இருக்கிறாங்க, கண்டிப்பா படிச்சிருக்கீங்க, நம்ம சிலபஸ்குள்ள இருக்கு. சூப்பர். கைலாஷ் சத்யார்த்தி. வேற யாராவது ஒருத்தர்? மதர் தெரசா. வேற? நெல்சன் மண்டேலா. ஸோ இவங்க எல்லாமே நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நாலேஜபிள் பர்சன்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து பாகிஸ்தான் ஒரு பொண்ணு இருக்கு, மலாலா, சரிங்களா? 19 வயசுலயே குண்டடிப்பட்ட ஒரு பொண்ணு, சரிங்களா? 19 13 13 எஸ் 13, சரிங்களா? அதுக்கு அடுத்து டீம்டு பர்சன் யாரு? நேர் இணை உறுப்பினர்கள். கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை தானே? இப்ப கேட்கணும்ல, நான் பாட்டுக்கு எழுதி போட்டிருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க, என்னங்க சார் அதுன்னு? ஸோ
டீம்டு பர்சன். அதாவது நேர் இணை உறுப்பினர்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஈக்குவலா அதே மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வேற ஒரு கமிஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்கதான். இவங்களும் மனித உரிமைக்காக பாடுபடுறவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கீழே இருக்க மாட்டாங்க, வேற ஒரு கமிஷனுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் கமிஷனர் ஃபார் மைனாரிட்டிஸ். வாட் இஸ் மீன் பை மைனாரிட்டிஸ்? என்னப்பா? டிரான்ஸ்லேஷன் இல்ல, எக்ஸ்பிளனேஷன். மைனாரிட்டிஸ் என்ன? கலாச்சாரத்துல கம்மியா இருக்காங்க, பாப்புலேஷன்ல கம்மியா இருக்காங்க. அப்ப இந்தியாவில மைனாரிட்டிஸ் எங்க அதிகம் இருக்காங்க? இந்தியாவில மக்கள் தொகை கம்மி எங்க இருக்கு? லோவஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா இந்த ஸ்டேட். சரி கூகுள்ல பாருங்க, டக்குன்னு பாருங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் சீக்கிரம் பாருங்க. லோவஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா சிக்கிம். அப்ப மைனாரிட்டி சிக்கிம் அதிகம் இருப்பாங்களா? ரிலிஜன் பேஸ் பண்ணி. சரியா? ஸோ பாப்புலேஷன் கம்மிங்கிறதுலாம் வந்து தேர்ட் பாயிண்ட் அதெல்லாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மைனாரிட்டிஸை எப்படி நம்ம வந்து அடையாளம் பார்க்கறோம்னா லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியன், இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கறோம். சரிங்களா? கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல் வந்து மைனாரிட்டிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு? 29 கரெக்டா? பாலிட்டியே முடிய போகுது. மைனாரிட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கிடையாது. சரியா? மைனாரிட்டிஸ்க்கான ரைட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எங்கேயும் கிடையாது. அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான வார்த்தைக்கு எங்கேயும் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சரியா? கவனம் ரொம்ப முக்கியம். இதுதான் கேள்வியா கேட்டு ஆர்டிகலா கேள்வியா கொடுத்து வச்சிருவான். நமக்கு தெரிஞ்ச உடனே இந்த மைனாரிட்டிங்கிற வார்த்தைக்கு கடிச்சு வந்துருவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட இவங்களும் மனித உரிமைக்காக போராடுறவங்க தான், பட் பர்டிகுலர் பர்சனுக்காக மட்டும் போராடுறாங்க. ஒருத்தர் மைனாரிட்டி, ஒருத்தர் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஒருத்தர் ஷெட்யூல்டு ட்ரைப், ஒருத்தர் உமன். சரிங்களா? பட் இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணும்போது பார்த்தா ஃபைனலா இவங்களும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்குள்ள ஒரு மென் ஆஃப் த மெம்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மொத்தம் 5 டிவிஷனா இருக்கு. ஸோ அந்த 5 டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் law division, second one investigation division, third one policy research and program, policy research and program, fourth training division,
ஃபிஃப்த்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொத்தம் ஒரு 5 டைப். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்தவரை நமக்கு இது போதுமானது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்கியிருப்பாங்க? தமிழ்நாட்டில் நீங்க தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்கியிருப்பாங்க? இதுதான் ஏப்ரல். சரியா? ஏப்ரல் 17, 1997. சரிங்களா? ஸோ இதனுடைய மெம்பர்ஸ் பார்த்தோம்னா ஒரு சேர் பர்சன், அதர் 2 மெம்பர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எந்த விஷயத்த வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7th ஷெட்யூல் என்னப்பா எதை பத்தி சொல்லுது? ஃபெடரலிஸ்ட். சரிங்களா? அந்த 3 லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட பத்தி சொல்லுது. அதாவது ஸ்டேட் லிஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இவங்க தான் பாத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன தானே வந்தா? புரியலப்பா. சூர்யா 4th ஷெட்யூல் சொல்லு. ராஜ்யசபா. காயத்ரி 8th ஷெட்யூல். அபிஷியல் லாங்குவேஜ். கமலி 11th பஞ்சாயத்து. கைல் 3rd6th சொல்லுமா? ATM ஸ்கூல். ஃபர்ஸ்ட் என்ன? யூனியன் டெரிட்டரிஸ். 4th என்ன? 3rd என்ன? செகண்ட் என்ன? salary analysis. 12th என்ன? 10th என்ன? ஃபிஃப்த் என்ன? ஏடிஎம் ஸ்கொயரை தவிர மீதி இருக்கிற ஷெட்யூல்ட் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ இதுல ஸ்டேட் லிஸ்ட் சொல்லப்படுது. ஓகேவா? பயங்கரமா இருக்கு இங்க பாலிட்டியில. வேற லெவல். ஜியாகிரபி முடிச்சாச்சு, பாலிட்டி முடிச்சாச்சு. அடுத்து யூனிட் 9 தானே பெண்டிங்ல இருக்கிறது. ஓகே. ஸோ நமக்கு வேர்ல்டு லெவல், அடுத்து நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது பார்த்தா மட்டும். இப்ப அடுத்து என்னன்னா ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா குரல் கொடுக்கக்கூடிய இதர அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித உரிமைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் இதர அமைப்புகள். ஸோ யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். செகண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கிற 2 அமைப்பு.
சரி, இப்போ சைல்ட் ரைட்ஸ். ஸோ சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு 1989ல யுஎன்ஓ என்ன பண்றாங்கன்னா நமக்கு குழந்தைகள் உரிமை அறிக்கை அதை பத்தி சொல்றாங்க. ஸோ இது நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் யூடிஹெச்ஆர் உடைய எத்தனாவது ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1ல தான் நமக்கு குழந்தை உரிமை அறிக்கை பத்தி சொல்றாங்க. ஸோ இது வெளியிடப்பட்டது நவம்பர் 20, 1989. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ 18 ஏஜ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா சைல்டு, குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இயர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது தெரியுது அந்த வருஷத்துல? என்னப்பா? இல்ல, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன், சர்வதேச பெண்கள் தினம். சரிங்களா? என்னது? சர்வதேச குழந்தைகள் தினம். இந்த வருஷம் நடந்த அமெண்ட்மெண்ட் என்னப்பா? 44th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப ஸ்டார்டிங் வாங்க பார்க்கலாம், ரொம்ப பின்னாடி கூட போகலாம். இது முக்கியமான பாயிண்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யோசிச்சது பெரிய விஷயம் வேற. ஆனா மேபி அது ரீசெண்டா நடத்தி முடிச்சதுனால டக்குனு ஞாபகம். சூப்பர். தூக்கிட்டு சொத்துரிமை எடுக்கப்பட்டது இந்த இதுலதான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நமக்கு சில்ட்ரன்ஸ் ரைட் ரிலேட்டடா வேற என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A. என்னப்பா இது? கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 என்ன அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க? இயர் 2002. எந்த ஆர்டிகலை தூக்கிட்டு இது வந்துச்சு? 45 எந்த பார்ட்? பார்ட் 4. இது எந்த பார்ட்? பார்ட் 3. நமக்கு 86 அமெண்ட்மெண்ட் 2002ல இந்த ஆர்டிகல் மட்டும் தான் வந்துச்சா? 51ல ஏல கே, அது எந்த பார்ட்? 4A. என்ன கான்செப்ட்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 45ல என்ன சொல்லியிருந்தாங்க? ப்ரொடக்ஷன் வித் எஜுகேஷன். சரிங்களா? அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. 6 to 12, 6 to 14 நமக்கு வந்துட்டு எஜுகேஷன் ரைட்ஸ் பத்தி சொல்லக்கூடிய எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ். இது என்னப்பா? ஆர்டிகல் 24 சைல்ட் லேபர். ஆர்டிகல் 24 ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆரம்பத்துல ஆர்டிகல் 24ல சொல்லப்பட்டது என்னப்பா? கான்ஸ்டிடியூஷன் உருவாகும் போது ஈடுபடுத்தக்கூடாது. ஓகே, வேலைகள்லயே ஈடுபடுத்தக்கூடாதுன்னு எப்பப்பா சொன்னாங்க? 86. அந்த ஆக்டுக்கு முன்னாடி பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. எப்ப பண்ணிருப்பாங்க? 2016. ஓகே, 1996ல ஒரு கேஸ் வந்திருக்குமே ரிலேட்டட் என்னப்பா?
சிவகாசியில தான். என்ன கேஸ்? மேத்தா கேஸ், MC மேத்தா கேஸ். என்ன சொல்லிருப்பாங்க அந்த கேஸ்ல? தீர்ப்பு என்ன சொன்னாங்க? எவ்வளோ அபராதம்? எவ்வளோ அதுல? 20,000. கட்டலனா 2 வருஷம் ஜெயிலு. சரியா? சோ அந்த சட்டத்துக்கு அப்புறம், அந்த 1996 தீர்ப்புக்கு அப்புறம் உருவாக்கக்கூடிய அமைப்பு என்ன? தேசிய குழந்தைகள் நல ஆணையம். எந்த வருஷம்? 2000. நேஷனல் லெவல்ல இருக்கும், நமக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கும். நேஷனல் லெவல்ல 2005 ஃபர்ஸ்ட் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. சரிங்களா? அதுக்கு அடுத்து உருவாக்குனது சபை. சரியா? ஓகே ஃபைன். வேற என்ன கேட்கலாம் ஆர்டிகல்ல கொஸ்டின்? சரி. சோ அடுத்த சட்டம்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் தொடர்பானது. ஜுவைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், சிறார் சீர்திருத்த சட்டம் 2000. போக்சோ ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 2012. இதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா? இதுல இல்ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா போக்சோல? 2018 ஏப்ரல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. சோ அதுக்கு அடுத்து போக்சோ சட்டத்தின்படி கைது பண்ணப்படுறவங்களுக்கு மரண தண்டனை. சரியா? நெக்ஸ்ட் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்னப்பா? 1098. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. 14417. அது என்ன சிலபஸ் அப்படிங்களா? தெரியலப்பா, அந்த மாதிரி இதுன்னு பார்த்தேன். சரி தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமைகள். பெண்களுக்கான உரிமைகள்னு பாக்குறப்போ நமக்கு 1979ல UNO மீட்டிங் ஒன்று போடுறாங்க. சரிங்களா? அந்த மீட்டிங்ல CEDAW அப்படிங்கிற ஒரு ஃபண்ட், அதாவது வந்துட்டு ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தி கன்வென்ஷன் ஆஃப் த எலிமினேஷன், தி கன்வென்ஷன் ஆஃப் த எலிமினேஷன் of all forms of discrimination against women. தமிழ்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் நீக்கம் செய்யும். பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் நீக்கம் செய்யும். அதுக்கடுத்து 1995ல பெய்ஜிங் எங்கப்பா இருக்கு?
சைனால. சரிங்களா? சோ அங்க 4வது உலக மகளிர் மாநாடு நடத்தப்படுது. 4வது உலக மகளிர் மாநாடு நடத்தப்படுது. சோ இதுல உருவாக்கப்படுற ஒரு அமைப்பு தான் யூனிஃபார்ம், அதாவது தி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் women. சோ அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டிய இன்னொரு சின்ன சட்டம் பார்த்தீங்கன்னா 2007ல மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. சரிங்களா? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல்வாழ்வு சட்டம். சரிங்களா? சோ இவ்வளவுதான். சோ இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. சோ இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். சரி, என்னது இது கான்ஸ்டிடியூஷனல் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்? என்ன கான்ஸ்டிடியூஷனல் பாடி? என்ன கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா சட்டம் மூலமா கொண்டு வரணும். சரிங்களா? ஒரு அரசியலமைப்பு உருவாகும் பொழுதே நம்ம அரசியலமைப்பு புத்தகத்துல இடம்பெற்ற அத்தனை அமைப்புகளுமே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இல்லைன்னா ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு ஸ்டாச்சுரி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியோட என்னோட நேம் என்னன்னா ஸ்டாச்சுரி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள். சரி, ஓகே. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் என்னமா? பினான்ஸ் கமிஷன், வேற எலெக்ஷன் கமிஷன், வேற பினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், வேற பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன். பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சரியா? அது கான்ஸ்டிடியூஷனல். வேற அதாவது உங்களுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறப்போ அது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனாவோ ஒரு அமைப்பாவோ மட்டும்தான் இருக்கணும்னு உங்களுக்கு வந்து தோணும். சரிங்களா? ஸ்டார்டிங்ல தான் சொல்லுவேன். பிரசிடென்ட் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாடி, கவர்னர் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாடி, பிரைம் மினிஸ்டர் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாடி. ஸோ இந்த மாதிரி பதவிகள் சிஏஜி ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாடி, அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் பாடி. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக தான் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? அதுக்கு மேல கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் என்னங்கிறது நீங்க புக்ஸ் எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதுவரை நம்ம நடத்திருக்கோம் எவ்வளவு. சரிங்களா? ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா ஒரு ஆக்ட் மூலமா தனியா புதுசா கொண்டு வரப்பட்டதுக்கும் ஏற்கனவே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாக்குறப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன். சரி, ஒவ்வொருத்தரா தான் பதில் சொல்லணும். சரியா? தனியா தான் கேள்வி கேட்பேன். கூட்டத்துல கோயிதா போடுறோம். சூர்யா, எலெக்ஷன் கமிஷன் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷன் 1950. சரி, ஓகே. ஆர்டிகல் எப்ப எழுதுவா? 324 to 29. தனவந்தன், காம்போசிஷன் சொல்லு, எத்தனை பேர் இருப்பாங்க? 1 + 3
1 plus 2 சரியா காயத்ரி டென்யூர் 6 years 6 years or 65 age கயல் அப்பாயின்மெண்ட் யாரு பிரசிடென்ட் கமலி ரிஜெக்ட் பண்றது யாரு ரிமூவ் பண்றது யாரு பிரசிடென்ட் சரிங்களா சோ இதான் எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓகேவா பட் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் சரியா ஓகே அடுத்து சோ இத சொல்றவங்க தான் கிங் பாப்போம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரியா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சூர்யா பார்ட் சொல்லு பார்ட் 14 கமலி ஆர்டிகல் தெரியாது காயத்ரி தெரியல தனவந்தன் கயல் நீங்க இருந்து 323 வரை சரியா சோ யூபிஎஸ்சி உடைய பார்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் 14 சோ ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 315 இருந்து 323 வரை சரிங்களா இதோட அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவா பிரசிடென்ட் ஓகே இதுக்கான டென்யூர் 6 years 65 ஏஜ் இதுக்கான டென்யூரும் 6 years 65 ஏஜ் தான் சரிங்களா பட் நமக்கு யூபிஎஸ்சி அதாவது இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பாக்குறப்போ யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி அடுத்து ஜேபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இருக்கு இது என்னப்பா ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா சோ இதுல நமக்கு appointment remove appointment remove சரிங்களா நீங்களே சொல்லுங்க யூபிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் யாரு ரிமூவ் யாரு அப்பாயின்மெண்ட் யாரு கவர்னரா பிரசிடென்டா கவர்னரா சரி உங்க பேச்ச கேட்டு கவர்னர் போடுறேன் அடுத்து ரிமூவல் என்ன போடுறது கவர்னரே போடவா சரி ஓகே இதுக்கு ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் பிரசிடென்டா ரிமூவல் பிரசிடென்ட் சரியா சோ நமக்கு இந்த இடம் மட்டும் பிரசிடென்ட் போடுவார் சரியா அப்பாயின்மெண்ட் கவர்னர் வெளியில கூட்டி போய் அடிச்சு போங்க இது வந்துட்டு பிரசிடென்ட் சரிங்க சோ இது மட்டும் மறந்துடாது சரியா சரிப்பா சோ அடுத்த எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்னங்க 280 சரி ஓகே ஆர்டிகல் 281 என்னமா 281 ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் சரிங்களா நிதி ஆணையத்தின் பரிந்துரை பத்தி சொல்லக்கூடியது சரி ஓகே ஃபினான்ஸ் கமிஷன் பெர்மனன்ட் பாடியா டெம்பரரி பாடியா ஃபினான்ஸ் கமிஷன் பர்மனன்ட் பாடியா டெம்பரரி பாடி நீதர் பர்மனன்ட் என்னடா வருது நீதர் பர்மனன்ட் பெர்மனன்ட் பாடி டென்யூர் எவ்வளவு அப்புறம் எப்படி அது பெர்மனன்ட் பாடி 5 வருஷத்துக்கு ஏதாவது கிடைச்சுதானா ராஜ்யசபாவா அது 2 வருஷத்துக்கு ஏதாவது ரீசைக்கிள் ஓடிட்டு இருக்கிறதுக்கு தெளிவா பளிச்சுன்னு 5 years அப்புறம் எப்படி இது வந்து பெர்மனன்ட் பாடி டெம்பரரி பாடி சரிங்களா சோ ஃபினான்ஸ் கமிஷன்ங்கிறது டெம்பரரி பாடி நாட் அ பெர்மனன்ட் ஓகேயா சரி ஓகே ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஸ்டாச்சுரி செமி கான்ஸ்டிடியூஷனல் செமி ஸ்டாச்சுரி சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ல கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஸ்டாச்சுரி பாடி செமி கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு கொடுத்திருந்தா தயவு செய்து செமி நோட் சரிங்களா அதுதான் முக்கியம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனர் யாருப்பா இந்தியால கேசி நியோஸ்
சரியா? கேசி நியோஜி. இப்ப யாருப்பா? அரவிந்த் பனகாரியா. இதுக்கு முன்னாடி யாருப்பா? என்கே சிங். சரியா? என்கே சிங். ஓகேயா? நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியம், மறந்துடாதீங்க. மேட்ச்ல கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கேசி நியோஜி. இப்ப பிரசன்ட்ல இருக்கிறவர் 16வது பிரசிடென்ட் சேர்மேன் அரவிந்த் பனகாரியா. அடுத்து 15 பாத்தீங்கன்னா என்கே சிங். எந்த வருஷம் ஃபார்ம் பண்றாங்க ஃபைனான்ஸ் கமிஷன்? என்னமா? 1951 நவம்பர் 22. சரியா? ஸோ டென்யூ 5 இயர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகே, அதுக்கடுத்து ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா உருவாக்கப்பட்டது? 101. எந்த வருஷம்? 17. எந்த மாசம்? மார்ச். நீங்க ஜூனா? நமக்கு பில் பாஸ் ஆனது 2016. ஓகேயா? ஜிஎஸ்டி பில் 101 அமெண்ட்மெண்ட் படி 2016 பில் பாஸ் ஆச்சு. நமக்கு நடைமுறைக்கு வந்து ஜூலை 1, 2017. ஓகேயா? இந்த ரேட்டை மறந்துடாது. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிகல் என்னப்பா? 279A. 279A. 2 plus 7 9. ஓகேயா? சோ ஜிஎஸ்டி உருவாகும் பொழுது, பில் நமக்கு இங்க உருவாக்கும் பொழுது யார் பினான்ஸ் மினிஸ்டர்? அருண் ஜேட்லி. சரியா? அருண் ஜேட்லி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. சரியா? எஸ்சி அண்ட் எஸ்டி. சோ நமக்கு ஸ்டார்டிங்ல அம்பேத்கர் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுது ஆர்டிகல் 338. சரிங்களா? ஆர்டிகல் 338 ஒன்லி ஃபார் எஸ்டிக்கு மட்டும் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அதுக்கு மட்டும் தான் நமக்கு எழுதியிருக்காரு. சரியா? அதுக்கடுத்து விபி சிங் என்ன பண்றாருன்னா 65வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990 என்ன பண்றாருன்னா இந்த ஆர்டிகல் 338 எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டுக்குமே மாத்துறாரு. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு ரெண்டுக்குமே மாத்துறாரு. நெக்ஸ்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. சோ வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆர்டிகல் 338 அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஸ்சி. அதுக்கு அடுத்து 338ல ஏ அப்படிங்கிறது எஸ்டி அப்படின்னு சொல்லி மாற்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 நரேந்திர மோடி அவர். சரிங்களா? சோ இவர் என்ன பண்றாருன்னா 338. சரிங்களா? ஆர்டிகல் 338 ஒன்லி ஃபார் எஸ்டிக்கு மட்டும் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அதுக்கு மட்டும் தான் நமக்கு எழுதியிருக்காரு. சரியா? அதுக்கடுத்து விபி சிங் என்ன பண்றாருன்னா 65வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990 என்ன பண்றாருன்னா இந்த ஆர்டிகல் 338 எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டுக்குமே மாத்துறாரு. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு ரெண்டுக்குமே மாத்துறாரு. நெக்ஸ்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. சோ வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆர்டிகல் 338 அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஸ்சி. அதுக்கு அடுத்து 338ல ஏ அப்படிங்கிறது எஸ்டி அப்படின்னு சொல்லி மாற்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
2018 நரேந்திர மோடி அவர். சரிங்களா? சோ இவர் என்ன பண்றாருன்னா 338B அப்படின்னு கொண்டு வந்துட்டு இது யாருக்குன்னா பிசிக்காக நேஷனல் கமிஷன் சேஞ்ச் பண்றாரு. சரியா? புரிஞ்சுதா? Next, non-constitutional bodies. So next, non-constitutional bodies. So non-constitutional bodies first NHRC, National Human Rights Commission. எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 1993. 1993 NHRC எப்போ உருவாக்குறான்னு கேட்டா 1993. சரியா? October 24. Actually question அது மட்டும் தான் வருது. Next பாத்தீங்கன்னா National Commission for Women's. National Commission for Women's. National Commission for Women's. இதுல ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1990ல ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1990ல ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. கமிஷன் ஃபார்ம் பண்ணது 1992ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இதோடைய முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு ரேகா சர்மா. நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் 1993. நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஆக்ட் வந்து 2005ல பாஸ் பண்ணாங்க. கமிஷன் வந்து 2007ல ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005ல ஸ்டார்ட். So இது சேம் as பட் சின்னதா தான் நோட் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஃபார்மிங் இயர், அதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன் போதும், இது மட்டுமே. சரியா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் நோட் பண்ணிக்கோங்க, NHRC, SHRC, CVC, NCW, SCW, அதுக்கடுத்து CIC, SIC. ஸோ இதெல்லாம் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. அதான் டெஃபினிஷனோட நீங்க எழுதிக்கோங்க எழுதும் பொழுது. பிரேக் விட்டுவாங்க. சரிங்களா? இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் யாருங்க? எந்த வருஷங்க? 1966. ஓகேயா? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. ஓகே. இந்தியாவுடைய முதல் போலீஸ் கிரண் பேடி 1972. சரியா? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி 1966. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனர் கிரண் பேடி 1972.
ஃபர்ஸ்ட் யுஎன்ஓட உமன் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் யுஎன்ஓட உமன் பிரசிடென்ட் விஜயலட்சுமி பண்டிட். 1953 விஜயலட்சுமி பண்டிட். ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய உமன் கவர்னர் சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினது, நோபல் பிரைஸ் இன் பீஸ், மதர் தெரசா 1979. சென்ட்ரல் ஃபாரின் மினிஸ்டரா இருந்தது யாரு? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். சென்ட்ரல் ஃபாரின் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜ். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸா இருந்தது, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்த லேடி, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மினிஸ்டர், மத்திய அமைச்சரவையில இருந்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். யங்கஸ்ட் மினிஸ்டர், யங்கஸ்ட் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ். சோ 25 ஏஜ்ல நமக்கு ஹரியானாவுடைய மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. சோ எவரெஸ்ட் பீக்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண லேடி, இந்தியன் லேடி, எவரெஸ்ட் பீக். பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால் 1984. ஃபர்ஸ்ட் புக்கர் பிரைஸ் வாங்கினவங்க, புக்கர் அவார்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க அருந்ததி ராய் 1997. அருந்ததி ராய். ஃபர்ஸ்ட் woman president பிரதீபா பாட்டீல் 2007. Next, first woman tribal president Draupadi Murmu. Next, first Lok Sabha woman speaker Meera Kumar. First Lok Sabha woman speaker Meera Kumar 2009. First Supreme Court judge, Supreme Court judge Meera Sahib Fatima Bibi. முழு பேர் மீரா சாஹிப் பாத்திமா பீவி. ஐஎன்சியோட முதல் உமன் பிரசிடென்ட் அன்னி பெசன்ட். ஐஎன்சியோட முதல் உமன் பிரசிடென்ட் அன்னி பெசன்ட். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிஎம், உமன் சிஎம், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் சிஎம் சுஜிதா கிருபாலனி. சுஜிதா கிருபாலனி. தமிழ்நாட்டோடது ஜானகி ராமச்சந்திரன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஓகே,
சோ வேர்ல்ட் லெவல்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வேர்ல்டுல எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால சிரிமாவோ பண்டாரநாயகா. நெக்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போன ஃபர்ஸ்ட் உமன் விண்வெளி ஸ்பேஸ்க்கு போனவங்க. கண்ட்ரி சோவியத் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். வேலண்டினோ திரேஷ் கோவா. வேலண்டினே திரேஷ் கோவா. ஸோ ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் பீக்கை மெஷர் பண்ணவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க ஜன்கோ தபே. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க சார்லோட் கூப்பர். First woman teacher in women's school, Savitribai Phule, wife of Jyotirao Phule. எந்த வருஷம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க? 1840. ஓகே. சோ இந்த லெசன்ஸ்ல பாக்குறப்போ ஒரு சில தலைவர்கள் மட்டும் இம்பார்ட்டன்டா பெண்களை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள். சரிங்களா? சோ மகாத்மா காந்தி பேசுறது என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. சரிங்களா? பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆண் இனம் இழைத்த அநீதி. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது தவறு. அது பெண் இனத்திற்கு ஆண் இனம் இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சமூகவியலில் பாலினம் அப்படிங்கிற டேர்ம். சமூகவியலில் பாலினம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாலினம்னா என்னன்னு எழுதிக்கோங்க. பாலினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரியல் பண்புகளை சார்ந்தது. பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. சோ ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வதே சமூகவியலில் பாலினம் என்பதாகும்.
சோ பெண்கள் கல்வி பத்தி நமக்கு யுஎன்ஓ எப்ப மென்ஷன் பண்ணிருக்குன்னா, பெண்கள் கல்வியை முன்னிட்டு தான் யுஎன்ஓ வந்துட்டு அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். 40 இயர்ஸ் பிஃபோராவே அனைவருக்கும் கல்வி அப்படின்னு யுஎன்ஓ சொன்னது எதை கன்சிடர் பண்ணினா பெண்களுடைய கல்வியை மென்ஷன் பண்ணிடும். சோ வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா நமக்கு யங்ஸ்டர்ஸோடைய எஜுகேஷன் நாலேஜ்ல வெறும் 63% மட்டும் தான் உமன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, யங்ஸ்டர்ஸோட எஜுகேஷன்ல வெறும் 63% மட்டும் தான் உமன்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிட்னாப்பிங் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த கிட்னாப்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி படிக்காத பெண்கள், சரிங்களா, படிக்காத லிட்ரஸி இல்லாத பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சதவீதம் தான் இந்த கிட்னாப்பிங்ல வந்து அதிகமா இருக்கு. அவங்க தான் அதிகமா கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் லெவல்ல லிட்ரஸி நாலேஜ் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய குழந்தைகள் வந்து பாக்குறப்போ லிட்ரஸி இல்லாத தாய்மார்களுடைய குழந்தைகளை விட 2 மடங்கு அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப பெண்கள் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி மென்ஷன் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு நாட்டுல ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது 7 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து படிக்குதோ, சரிங்களா, 7 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து படிக்குதோ அவங்களுடைய மேரேஜ் அப்படிங்கிறது 18 இயர்ஸ்ல இருந்து 4 இயர்ஸ் கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, பிகாஸ் ஆஃப் பின்தங்கிய நாடுகள்ல பெரும்பாலும் 3ல ஒரு குழந்தை 18 வயசுக்குள்ளேயே மேரேஜ் ஆயிருக்கு. சரிங்களா, அப்போ ஒரு ஃபேமிலியில 7 வருஷம் கண்டினியூஸா ஒரு குழந்தை பெண் குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தையுடைய ஆவரேஜ் மேரேஜ் ஏஜ் வந்து 18ல இருந்து 4 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. சரியா, ஆவரேஜா ஒரு பெண் குழந்தைங்கிறது எலிமெண்டரி எஜுகேஷன் அதுக்கு கிடைச்சாலே, எலிமெண்டரி எஜுகேஷன் ஒரு பெண் குழந்தைக்கு கிடைச்சாலே அது ஒரு எக்கனாமிக் இன்கம்ல 20% வந்துட்டு ரோல் பண்ணுதான். சரிங்களா, ஒரு பெண் குழந்தைக்கு வெறும் பிரைமரி எஜுகேஷன் கிடைச்சா மட்டுமே அந்த குழந்தை எக்கனாமிக்ஸ்ல 20% வந்து ரோல் பிளே பண்ணுது ஒரு கண்ட்ரியோட. சோ இப்போ women அண்ட் சில்ட்ரன் இவங்க 2 பேருக்கும் பர்ஃபெக்டா எஜுகேஷனை நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் பொழுது ஒரு நாட்டுடைய ஜிடிபி 10% வந்து ரைஸ் ஆகுது. இதுவே நமக்கு ஒரு நாட்டுல வெறும் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு 10% மட்டுமே நம்ம எஜுகேஷன் கொடுத்தோம்னா ஜிடிபி 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தமா எல்லாருக்கும் கல்வி வழங்கும் போது ஜிடிபி 10% ரைஸ், வெறும் 10% பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் கல்வி வழங்கும் போது 10% வந்து 3% வந்து ஜிடிபி ரைஸ் ஆகும். சோ கல்வி பத்தி மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆணுக்கான கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும். சரிங்களா, அவனுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு பெண்ணுடைய கல்வி அப்படிங்கிறது அந்த தலைமுறைக்கே பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே பெண்களோட கண்ணியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு வந்துட்டு கல்வி வழங்குறது மட்டும் அவங்களுடைய கண்ணியம் கிடையாது. சரிங்களா, அவங்களுடைய அறிவு இந்த உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதுதான் வந்து கண்ணியம். அவங்களுடைய நாலேஜ் வந்துட்டு வெளியில தெரியணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. மேல எல்லாம் மத்ததுல வெறும் ஜென்ரல் டெபினிஷன்ஸா தான் இருக்கும். ஆனா ஜென்ரல் டெபினிஷன்ஸ் படிச்சுட்டு விட்டுறாதீங்க, அததான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சொல்லுங்க. சரியா, அன்எக்ஸ்பெக்டட், மற்றபடி எவ்வளவுதான். சரியா, சரி, ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு வந்து பாலிட்டி முடிஞ்சது. சரிங்களா, வேற ஏதாவது பெண்கள் சம்பந்தமா இருக்கக்கூடியது முதல் இந்தியாவுடைய முதல் அரசு யாரு?
ஃபர்ஸ்ட் ரூலர் இன் இந்தியா. இந்தியா. இதுக்கு நீங்க ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கீங்களே. ரசியா சுல்தானா? சரியா? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலில் போராடிய பெண் ஆட்சியாளர்? வேலு நாச்சியார். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் பெண் தற்கொலை போராளி? குயிலி. சரிங்களா? இந்தியாவில் முதலில் படித்து மருத்துவரான முதல் பெண்மணி? இந்தியாவில படிச்சு முத பெண். ஆனந்த் பாய் ஜோஷி வந்து அமெரிக்கால படிச்சவங்க. இந்தியாவில படிச்சு மருத்துவரானவங்க காதம்பினி கங்குலி. சரிங்களா? காதம்பினி கங்குலி இந்தியாவில படிச்சு மருத்துவரானவங்க. சரிங்களா? இதே அமெரிக்கால படிச்சு மேற்கத்திய கல்வி முறையில் மருத்துவரான முதல் பெண்மணி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் பாய் ஜோஷி. சரிங்களா? இந்தியாவில ஃபர்ஸ்ட் உமன் ரிப்போர்ட்டர்? ஸ்வர்ணகுமாரி தேவி. உமன் ரிப்போர்ட்டர் ஸ்வர்ணகுமாரி தேவி. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் முஸ்லிம் உமன் டீச்சர். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் உமன் டீச்சர் இந்தியாவோட? ஃபாத்திமா ஷேக். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் லாயர்? கோர்னிலியா சொராப்ஜி. கோர்னிலியா சொராப்ஜி. இந்தியாவின் ஃபர்ஸ்ட் உமன் கார் டிரைவர்? சுசானே டாட்டா. ஃபாரின்ல முத இந்திய கொடியை ஏற்றியவர்? ஃபாரின்ல முத இந்தியாவுடைய கொடியை ஏற்றிய பெண்மணி? மேடம் காமா. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் கேமராமேன் ரிப்போர்ட்டர்? ஹோமை வியாரவல்லா. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட், அதாவது மெட்ராஸ் ப்ராவின்சஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய டெபுட்டி சேர்மன்? யாருமா? முத்துலட்சுமி ரெட்டி. ஐஎன்சி உடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட்? சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் உமன் பைலட், இந்தியன் ஃபர்ஸ்ட் உமன் பைலட்? சரளா தாக்ரல். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உமன்? அண்ணா சாண்டி. ஃபர்ஸ்ட் என்ஜினியர், உமன் என்ஜினியர்? லலிதா. ஈசி ட்ரிபிள் படிச்சிருக்கோம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் அம்பாசிடர், உமன் ஃபாரின் அம்பாசிடர்?
விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் ஐஏஎஸ் ஆபீசர். அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா. அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா. ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ரீடர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ரீடர். பிரதிமா பூரி. பிரதிமா பூரி. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் மேயர். தாரா செரியன். தாரா செரியன். சிரியன். ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா வாங்கினவங்க இந்தியாவில். ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா இந்திரா காந்தி. முதல் உலக அழகை பெற்ற இந்திய பெண்மணி யார்? ரீட்டா. ரீட்டா பரியா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி. கஞ்சன் சௌத்ரி. ஃபர்ஸ்ட் உமன் பஸ் டிரைவர். வசந்தகுமாரி. ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். விஎஸ் ராமதேவி. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லோகோ பைலட். சுரேகா யாதவ். இந்தியாவுல பிறந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் போன பெண் கல்பனா சாவ்லா. இந்தியாவுல பிறந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் போன பெண். ஃபர்ஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர். விஜயலட்சுமி. அவ்வளவுதான்.